நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மிதுனம், கடகம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல, நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க, குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நார்மல். இந்த மாதம் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், போத் ஆர் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பா அல்லது அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரையும் ஃபெய்த்தாக நம்பி இருக்காதீங்க. நீங்களே உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட் கொடுங்க. பட் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் இந்த மாதம் ரெக்கக்னைஸ் இல்லை, உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப குறைவு. அதுக்காக நம்ம வேலையை விட முடியாது. பார்க்குற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அது இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப இந்த மாதம் கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறது தான் பண்ணுங்கள். கிரானிக்காக நோய் இருக்கிறவங்களுக்கு கடனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறையும். குறிப்பாக உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் நோய் குறையும், இல்லைன்னா நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது.